வந்தே மாதரம் பாடல் வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்ச்சியில பதவியேற்று உட்காந்துருக்காரு ராகுல் காந்தி. யாருமே பாவம் அவரை மதிக்கல, என்னன்னு தெரியல, அப்படியே உட்காந்துருக்காரு. திமுக மேடையில கட்டி அணைச்சு ராஜாதி ராஜனா இருந்த ராகுல் காந்தி இங்க விஜய் பக்கத்துல அப்படி உட்காந்துருக்காரு. பெரிய வரவேற்பு இல்லை. அப்பேற்பட்ட ராகுல் காந்தி இடதுசாரிகள், திராவிட இயக்கங்கள், இஸ்லாமிய அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், இந்திய வரலாறு அறிந்த வரலாற்று ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாரும் வந்தே மாதரம் வந்து நம்ம தேசிய கீதம் கிடையாது, நீங்க ஜனகணமன தான் பாடணும், வந்தே மாதத்துல இஸ்லாமிய எதிர்ப்பு குரல் இருக்குன்னா சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த வந்தே மாதரத்தை தமிழ்நாட்டுல ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு முதலமைச்சராகக்கூடிய விஜய் செய்து விட்டார். அவர் செஞ்சுட்டாருன்னா அவருக்கு வந்தே மாதரம் பத்தி தெரியுமா? அவர் திட்டமிட்டு தமிழ் தாயை ஒதுக்குனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் ஒதுக்குனாரான்னு தெரியல. ஆனா விஜய் முதலமைச்சரானா அது ஒதுக்கப்படுதுன்னா அப்ப அது யாருடைய ஆட்சி என்று புரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் நம்ம சொன்னோம். விஜய் RSS நபரா? அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர், அவர் ஒரு திராவிடியன் ஸ்டாக், அவர் ஒரு தமிழர், அதெல்லாம் சரி. இதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் வர்றது. உணர்வின் அடிப்படையில் அவர் தமிழ் உணர்வாளரா, திராவிட இயக்க சிந்தனையாளரா, பெரியாரிஸ்டா இருக்கிறாரா, ஆன்டி ஹிந்தி ஆன்டி இந்துத்துவா இந்த கான்செப்ட்ல இருக்கிறாரா, ப்ரோ முஸ்லீம் அரசியல் பேசுறாரா? முஸ்லீம்களுக்காண்டி இருப்பேன்னா நோம்பு கஞ்சி குடிக்கிறது இல்லை, பிரியாணி பாய் அப்படின்னு கேட்குற எல்லாருமே இஸ்லாமிய அரசியல் பேசுறவங்க கிடையாது. இஸ்லாமிய ஃபோபியா இருக்கிற பல பேரும் கூட முஸ்லீம்கிட்ட நல்லா பழகுவாங்க. டக்குன்னு ஒரு படத்துல முஸ்லீம் தீவிரவாதியாக காமிச்சா கை தட்டிடுவாங்க. இது பொது புத்தி மைண்ட் செட்டு. அப்ப விஜயிடம் நாம் எதிர்பார்ப்பது இதுகாரும் திராவிட இயக்கங்கள் கட்டி காத்த இஸ்லாமியர் நலன், இஸ்லாமியர் அரசியல் அது இருக்கா? மொழி அரசியல், தனித்துவம், மாநில உணர்வு அது இருக்கா? அது ரெண்டுமே இன்னைக்கு இல்லைங்கிறத முதல் நாளே காமிச்சிருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. விஜய் அவர்கள் வந்தே மாதரம் பாடலை பாட விட்டு தமிழ்தாய் வாழ்த்து 3 விட்டது எல்லா தமிழ்நாடையே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு.